என்ன வேக்கு வீடியோ லீக் ஆயிருக்கு பாத்தீங்களா? பயங்கரமான வைரல் அது. இப்ப வழக்கமா சோசியல் மீடியால இங்க கூடிய நம்ம எல்லாம் வந்து வீடியோ லீக் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ஏதோ சிசிடிவி லீக் ஆயிருக்கும், இவர் அங்க போனாரு, இவர் இங்க போனாரு, இங்க லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய தொகையான பணத்தை வந்து அடியில மறைச்சு வச்சு டேபிளுக்கு அடியில கொடுத்தாங்க, இப்படி எல்லாம் வீடியோ லீக் ஆகும் நம்ம பார்த்திருக்கிறோம். சீக்ரெட் வீடியோஸ் லீக் ஆகும். ஆமா, இங்க ஒரு அபிஷியல் வீடியோ லீக் ஆயிருக்கு. அதாவது லீக்னா என்ன? யாருமே பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை தெரியாம நடந்திருக்கு. ஆமா, யாருக்குமே நடந்திருக்கும், ரகசியமா நடந்திருக்கும். அதுல ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்கும், ஏதோ ஒரு தவறை மறைக்கிறதுக்காக அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு வீடியோ எடுத்து வெளியிடுவாங்க. ஆனா உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள், 7.5 கோடின்னு சொல்றாங்க 2011 கணக்கெடுப்பும்படி, இப்போ 8 கோடியா இருக்கும். இந்த 8 கோடி மக்களும் முக்கியமா இதுல அரசியலை பார்க்கக்கூடிய எல்லாருமே தமிழ்நாடு சட்டமன்றத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு டிவி எல்லாம் கட்டாயி, லைவ் எல்லாம் கட்டாயி, எல்லாம் ஆஃப் பண்ணப்பட்டுருச்சு. அப்புறம் நேற்றுக்கு சாயங்காலம் சில செய்திகள் வெளியாச்சு. இன்னைக்கு காலையில வீடியோக்கள் வந்து விட்டு விட்டா, முழு வீடியோக்கள் கூட கிடையாது, விட்டு விட்டா சில வீடியோக்கள் வெளிவந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேஷன்ஸை வந்து வேற மாதிரி செட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நேற்று சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடக்குது. ஆமா, கூட்டத்தொடர்ல மேகதாது பத்தி பேசுறாங்க. அது வரைக்கும் லைவ் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. நாமளும் தான் பார்த்தோமே. ஆமா, தீர்மானம் போடுறாரு, விஜய் பேசுறாரு, உதயநிதி பேசுறாரு, உறுப்பினர்கள் விவாதிக்கிறாங்க. அதுல எல்லாருமே வந்து மேகதாது விஷயங்கிறதுனால எல்லாரும் ஒரே குரல்ல பேசுறாங்க. அது வரைக்கும் லைவ் ஓடுது. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். நம்ம அது குறித்து ஒரு வீடியோவே போட்டோம். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி, அனைத்து கட்சிகளும் ஒரே நிலைப்பாடில் இருக்கிறது வரவேற்கத்தக்கது. ஒரு மனதாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அது வரைக்கும் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரு வருது. ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். அதுல தமிழ்நாட்டினுடைய மரபு மீறப்பட்டிருக்கு. முக்கியமா தமிழ்நாடு சட்டமன்ற விதி மீறப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடணும், கவர்னர் உரை வரும், கடைசியாகத்தான் தேசிய கீதம் பாடணும். ஆனா இங்க தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்ச உடனே தேசிய கீதம், மறுபடியும் முடியும் போது ஒரு தேசிய கீதம்னு 2 முறை தேசிய கீதம் பாடணும்னு பாஜக கொடுத்து கொண்டிருந்த அழுத்தம் அப்படிங்கிறது இதுவரை அது வந்து நிறைவேற்றப்படாம தமிழ்நாட்டின் மரபை காப்பாத்திட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சி வரைக்கும். அதாவது RSS, பாஜக இவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல நீங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடுறீங்களோ இல்லையோ, ஆனா தேசிய கீத பாடி ஆகணுங்கிறது உறுதியா இருப்பாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடினா அதுக்கு மரியாதை கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்து தனியா பாடினாலாம் ஒத்துக்கப்படாது. தேசிய கீதத்தோடு தமிழ்தாய் வாழ்த்து வந்தாதான் தமிழ்தாய்க்கே மரியாதை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒத்துக்க முடியாது. தமிழ்தாய்க்குன்னு தனி மரியாதை இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் பாடுவோம், கவர்னர் அட்ரஸ் அடுத்து வரும், லாஸ்டா தேசிய கீதம் பாடுவோம், இதுதான் எங்க மரபுன்னு காலங்காலமாக அண்ணா காலத்துல இருந்து இதுதான் மரபு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மரபு நேற்று மீறப்பட்டிருக்கு. அப்ப பாஜக கொடுத்து கொண்டிருந்த அழுத்தத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்த உடனேயே அந்த அழுத்தத்துக்கு அடிபணிந்து தேசிய கீதத்தை முதல்ல பாடியிருக்கிறார். அப்போ இதுவரைக்கும் இதை பத்தி ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய நேரம் வந்துச்சு. அப்ப எல்லாரும் அதை கேள்வி எழுப்புவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன் லைவ். பார்த்தா பட்டுன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க கேமராவை. ஆமா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உள்ள எதுவுமே தெரியல. செய்தி வந்ததோட சரி. நேற்று சாயங்காலம் சில செய்திகள் லீக் ஆச்சு. அது யாரு அப்படின்னா, சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது மேல உட்காந்து பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பத்திரிகையாளர்கள் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஆமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷன்ல சொல்லிட்டாங்க. அடிக்க ஓடி இருக்கிறாரு ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு. கத்தி விஜய் தாமுனோட சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து பிறந்த நாளுக்கு பெரிய பட்டாக்கத்தி வச்சு கேக் வெட்டி ஒரு இதை செட் பண்ண, ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணவர். ஆமா, முதலாக அவர் வந்து கத்தியை காமிச்சு ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாரு. ஆட்டோ ஓட்டுநராக இருந்து எம்எல்ஏவான எளிய சட்டமன்ற உறுப்பினர். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஆட்டோ டிரைவர்னு சொன்னாங்க வேக்கு. அவரோட அஃபிடேவிட், அவரோட சொத்து பட்டியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு சொந்தமா இனோவா கிறிஸ்டா முதல் கொண்டு வச்சிருக்காரு. அவரோட லைஃபே அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு. இது சும்மா, அதாவது ஆட்டோல உட்காந்து ஒரு காலத்துல அவர் ஆட்டோ ஓட்டியிருப்பாரு, இப்ப சம்பாதிச்சிருக்காரு, சந்தோஷம் தான், நாம அதை குறையெல்லாம் சொல்லல. அவர் 10 கார் வாங்கணும், 10 வீடு வாங்கணும், நமக்கு அதான் விருப்பம். ஆனா நான் ஒரு ஆட்டோக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி ஒரு போட்டோ போட்டு ரீல்ஸ் போட்டு, டீ கடை வச்சிருந்த ஒரு பிரதமர் ஆகும்போது ஆட்டோ ஓட்டுநர் எம்எல்ஏ ஆகக்கூடாது. அதை சொல்லிட்டு ஆகலாம், தப்பு இல்ல. பட் ஆனா நீங்க வந்து பொய் சொல்லி மாடல் தான் இங்க. ஆமா, ஆனா பொய் சொல்லக்கூடாதுல்ல, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதையா பண்ணக்கூடாதுல்ல. சோ அதான் நான் பார்த்தேன். அப்ப அவர் வந்து கையில கத்தியெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள எடுத்துட்டு போக முடியாது, சும்மா வெறுங்கையில தான் ஓடி வந்து கடைசி வரிசையில இருந்து ஓடி வந்திருக்கிறாரு. அதை வந்து நியூஸ் 24/7 தமிழ் அந்த சேனல்ல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடிக்க பாய்ந்த தாவேகா எம்எல்ஏ. ஆனா உள்ள என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா கட் பண்ணிட்டாங்க, கேமரா ஆஃப். ஆமா, அப்புறம் சரி ஆஃப் ஆயிடுச்சு, செய்தி வந்துச்சு, அதோட போய் நின்றுது. கடைசியில திடீர்னு இன்னைக்கு காலைல பார்த்தா
சட்டமன்ற வீடியோ சிலது லீக் ஆயிருக்கு. நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி ரகசியமா இருக்கிறது தான் லீக் ஆகும் கேள்விப்பட்டு. ஆமா, வரலாற்றில் முதல் முறையாக பொதுமன்றத்துல பொதுப்படையா விவாதிக்கப்பட்ட விவாதம் அப்படிங்கிறது லீக் ஆயிருக்குது. அதுவும் முழுசா லீக் ஆகல. வழக்கமா பாத்தீங்கன்னா விஜய் கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் வீடியோ போடுவாங்க. உலக வரலாற்றில் முதல் முறையாக இல்ல தமிழக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் அமைச்சர், ஆமா, தமிழக வரலாற்றில் முதல் முறை அறிக்கை. தமிழ் வரலாற்றில் முதல் முறையாக வெள்ளை அறிக்கை, தமிழக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கப்பல் துறைமுகம் வருது, ஐ மீன் கப்பல் கட்டக்கூடிய முக்கியமான ப்ராஜெக்ட் துறைமுகத்துக்கு வருது, இப்படி எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்கல்ல. தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக பெண்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக டாஸ்மாக் ஒழிப்பு, இது எல்லாமே பொய். ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக லீக் ஆயிருக்கு வீடியோ. யாரு லீக் பண்ணாங்கன்னே தெரியல. சரி, அஃபீஷியலா அசம்பிளிக்குன்னு ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜ்ல தான் அப்லோட் பண்ணுவாங்க யூஸ்வலா. அதை தான் நியூஸ் மீடியாஸ்லாம் எடுப்பாங்க. அந்த வழியாகத்தான் நியூஸ் மீடியாக்களுக்கு சோர்ஸ் கொடுக்கப்படும். ஆனா இந்த முறை அதுல எதுவுமே இல்லை. அஃபிஷியலா இருக்கக்கூடிய பேஜ்ல அந்த வீடியோ இல்லை, ஆனா மீடியாக்களுக்கு மட்டும் வந்திருக்குது. இப்போ மீடியாக்களுக்கு இந்த வீடியோவை கொடுத்தது யார் அப்படிங்கிற தகவல் தெரியல. அப்போ சரி, லீக் ஆயிருக்குது, சரி அதுலயாவது உட்காந்து ஃபுல்லா பார்ப்போம். விஜய் தாமு அடிக்க வந்தாருன்னு சொல்றாங்க, அந்த வீடியோ இருக்குதா அப்படின்னு பார்ப்போம்னு பார்த்தா அந்த வீடியோவை காணோம். கட்டிங். சரி, மற்ற விவாதங்களாவது முழுசா இருக்குதான்னு பார்த்தா மற்ற விவாதங்களும் இல்லை. என்னதான் இருக்குதுன்னு பார்த்தா அதுல திமுக உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிற வீடியோக்கள் எல்லாமே பட்டுன்னு கட்டாது. ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கூட இல்லை. ஆனா இவங்க பதில் சொல்ற வீடியோ, தாவேகாவினர் பதில் சொல்ற வீடியோ மட்டும் ஃபுல்லா வருது. மிகப்பெரிய ஒரு நரேட்டிவ் செட் பண்ற மாதிரியாக கேள்வியை காணும், பதில் மட்டும் இருக்குது. கட்டு, எல்லா இடத்துலையும் கட்டு. அப்ப இப்படி ஒரு பிளான் பண்ணி உட்காந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணி கட் பண்ணி லீக் பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ணது யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. வெளியான வீடியோ அப்படிங்கிறது தான் நியூஸ்ல போடக்கூடிய தம்ப்நெயிலே. என்னன்னா வெளியான வீடியோ தான். யார் வெளியிட்ட? சட்டமன்றத்தை நடத்துவதற்காக செக்ரட்டரி இருக்கிறாங்க. அவங்க ஒரு IAS அதிகாரி. புதுசா ஏற்கனவே இருந்தவரை மாத்திட்டு புதுசா இவங்க தான் சட்டமன்றத்துக்கான செக்ரட்டரியை கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே இருந்த செக்ரட்டரி இவங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் நடந்த வீடியோக்களை வெளியிடாம தடுக்கிறதுக்கு இந்த வேலை அவங்க செஞ்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரி ஒத்துழைக்க மறுத்திருப்பார். அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, தப்புங்க. எது ஃபேக்டை வந்து இப்போ நீங்க வீடியோ வெளியிடுறீங்களா, வீடியோ வெளியிட்டணும், நீங்க லைவா கட் பண்ணக்கூடாது, ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார். அதனால அவர் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒரு அம்மாவை கொண்டாந்தாங்க, ஒரு லேடி வந்து செக்ரட்டரியா உட்காந்துருக்காங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த சட்டமன்றத்துக்குள்ள நடந்த விவாதத்தை அபிஷியலா பதிவு பண்றது அரசு தான், அரசினுடைய செய்தி தொடர்பு துறை தான். இதனுடைய தலைவரா இருக்கிறவர் ராஜ்மோகன். 2 நாளைக்கு முன்னாடி ராஜ்மோகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, லைவ் எல்லாம் நாங்க கட் பண்ண மாட்டோம், இதுக்கு முன்னாடி அரசுகள்லாம் கட் பண்ணாங்க, நாங்க ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறோம். பெரிய ட்ரெண்ட் பண்ணிட்டு. ஆமா, முதல் முறையாக டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். இந்த திமுக ஆட்சியிலேயே லைவ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, இந்த அரசு காட்சி அந்த வீடியோவை எடுத்து நேற்றுக்கு நைட்டு திருட்டுத்தனமாக தாவேகா கட்சியினுடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் மாதிரியான ஆட்கள்கிட்ட கொடுத்து, அதுல திமுக காரங்க கேட்கக்கூடிய கேள்வி, அதுல இருக்கக்கூடிய நியாயம், இதை எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு பதில் சொல்ல முடியாம திணறி போன விஜயா இருக்கலாம், இல்ல தாவேகா காரங்களா இருக்கலாம், இவங்க எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு கரெக்டா தாவேகா காரங்க பேசுனதை மட்டும் ஒரு கம்பைல் பண்ணி ஃபயர் விடுங்கடா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அதுக்கு மட்டுமே ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. யார் விட்டாங்கன்னே தெரியல இப்போ வரைக்கும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இதை ஏன் இவ்வளவு வேகமா இரவோடு இரவா உட்கார்ந்து வெளியிட வேண்டிய தேவை தாவேகாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நேற்றுக்கு சட்டமன்றத்தில் அண்ணன் புலந்து கட்டினார், தாவி அடித்தார் அப்படிலாம் வந்து நேற்று கார்டு போட்டாங்க. யாருன்னா தாவேகா சார்பான ஆட்கள் சோசியல் மீடியால நிறைய கார்டு போட்டாங்க. விஜய் அதிர விட்ட விஜய். அப்போ கீழே வந்து விஜயினுடைய தாவேகா ரசிகர்களே என்ன போட்டாங்க அப்படின்னா, வீடியோ இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும், அப்படின்னு நிறைய பேர் போட்டாங்க. இப்ப தாவேகா யோசிக்குது, ஐயோ நம்ம ஆட்களும் வந்து நாளைக்கு வீடியோ எங்கன்னு கேட்டுருவாங்க போல இருக்கு, அதனால நாம வெட்டி ஒட்டி சில வீடியோக்களை போட்டுருவோம். நேத்து அந்த லைவ் கட் பண்ணது அப்படிங்கிறது பெரிய விவாதமா மாறிடுச்சு. ஆமா, நேத்து டிவி டிபேட்லயே வந்து ஏன் லைவ் கட் பண்ணாங்க அப்படிங்கிறது பெரிய டிபேட் ஆயிடுச்சு. அப்ப இந்த வீடியோவை லீக் பண்றது மூலமா அவங்க 2 விஷயத்தை அச்சீவ் பண்றாங்க. ஒண்ணு வந்து நாங்க கட்டெல்லாம் பண்ணல, இதோ இருக்கு பாருங்க வீடியோ, பேசின வீடியோலாம் இங்க இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவை கொடுக்கறது. இன்னொரு வந்து ஒண்ணுமே பேசாம உட்காந்துக்கிட்டு இருந்த விஜயே அவங்க கட்சி பாருங்க ஃபயராக இந்த விவாதத்தை எதிர்கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை உருவாக்குறது. இந்த 2 விஷயத்தை இந்த வெட்டி ஓட்டுன ரகசிய லீக் வீடியோ மூலமா அவங்க வந்து அச்சீவ் பண்றாங்க. இதுல நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ராஜ்மோகன் இன்னொரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு இந்த லீக் ஆன வீடியோவை பத்தி, இந்த லைவ் கட் பண்ணதை பத்தி.
அவர் என்ன சொல்றாருன்னா லைவ் கட் பண்ணதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர், அவர் தான் லைவ் போடுவோம்னு சொன்ன அமைச்சர். எந்த இதுவுமே இருக்காது, ஃபுல் டிரான்ஸ்பரன்சி இருக்கும், லைவ் ஃபுல்லா பண்ணப்படும் நமக்கு உறுதிமொழி கொடுத்த அமைச்சரும் அவர் தான். லைவ் கட் ஆனதே எனக்கு தெரியாது, நான் வெளியில வந்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட பேசும்போது தான் திடீர்னு என்கிட்ட கேட்கறாங்க, என்னங்க லைவ் கட் ஆயிடுச்சுன்னு கேட்கறாங்க. இப்போ லைவ் போடுவேன்னு சொன்னது அவர் தான், கட் ஆனது தெரியாதுன்னு சொன்னதும் அவர் தான். 2 கேள்வி வருது. லைவை கட் பண்ணது எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அவர் ஒரு அமைச்சரா இருக்கிறதுக்கு ஒரு துறையை கையாளுறதுக்கே அவருக்கு தகுதி இல்லாம போயிட்டாரு. ஆமா, யார் கட் பண்ணது, எதுக்காக கட் பண்ணாங்கன்னு தெரியணும்ல அவருக்கு. போடுவோன்னு சொல்லிட்டு கட் ஆயிடுச்சு தெரியலன்னு சொல்றாருன்னா அதுல என்ன இருக்கு? 2வது, ராஜ்மோகனுடைய இந்த இன்கேப்பபிலிட்டி, அவருடைய போதாமை வேற யாரோ பயன்படுத்துறாங்க. இல்ல, அவங்க கேப்பபிலிட்டிங்கிறத விட அந்த துறையை அல்லது அந்த வீடியோவை வெளியிடக்கூடாது, எதை வெளியிடணும் அப்படிங்கிற முடிவை அவரை தாண்டி வேற யாரோ ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. அது விஜயனுடைய 2 பேர் தான். விஜய் செக்ரட்டரியேட்ல 2 பேர் உட்காந்துருக்காங்க தனி ரூம் போட்டு. நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, விஜயனுடைய ஆலோசகர்களாக 2 பேர் நியமிக்கப்பட்டாங்க. தாவேகாவினுடைய உண்மையான அதிகார மையமாக, இந்த அரசாங்கத்தின் அதிகார மையமாக, நிழல் அதிகாரமாக அவங்க தான் இருக்கிறாங்கன்னு நக்கீரன், குமுதம் ரிப்போர்ட்டர், இந்த மாதிரி பல பத்திரிகைகள்ல செய்திகள் வெளியாகிருக்குது. ஒன்னு ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, இவங்க 2 பேருமே ஆந்திரால இருந்து இங்க வந்தவங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேருமே பான் பிராட்டப் ஆந்திரா. ஆமா, இப்ப இவங்க 2 பேர் தான் நிழல் அதிகார மையங்களாக இருக்கிறாங்க. இவங்களை தாண்டி யாருமே இந்த அரசு கிட்ட நெருங்க முடியாது அப்படின்லாம் செய்திகள் வெளில வந்திருக்கு, பத்திரிகைகள்ல, மேகசின்ஸ்ல வந்திருக்கு. அப்போ ராஜ்மோகனை தாண்டி, ராஜ்மோகன்ற ஒரு அமைச்சரை தாண்டி இந்த வீடியோ வெளியில வந்தது அப்படின்னா அதுக்கு பின்னணியில இவங்க 2 பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ எப்படி, யார் லீக் பண்ணுது? அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ராஜ்மோகன் இருக்கிறார். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது நீங்க வந்து ஜனநாயக ஒண்ணு வந்துச்சுன்னா அது அரசாங்க தரப்புல இருந்து முழு வீடியோ வெளில வந்திருக்கணும், அதை மக்கள் பார்த்து எது சரி தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இல்ல வீடியோ வரல அப்படின்னா என்ன காரணத்துக்காக நிறுத்தப்பட்டதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய பொறுப்பு ராஜ்மோகனுக்கு இருக்குது. இது 2மே இல்லாம ஒரு வீடியோ வெட்டி ஒட்டி லீக் பண்ணப்பட்டிருக்குன்னா இது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல். தமிழ்நாட்டு வரலாற்றை இப்படி நடந்ததே கிடையாது. ஜனநாயக மரபின்படி சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிறத தடுக்கிறதே மிகப்பெரிய தப்பு. இதை தொடர்ச்சியா இந்தியாவில் செஞ்சுட்டு இருக்க ஒரே ஒரு கட்சி பாஜக தான். இல்ல, இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா பண்றோங்கிற வாக்குறுதி நீங்க தான் கொடுத்தீங்க, முதல் முறையா பண்றோம்னு சொன்னீங்க. ஆனா இப்ப கட் ஆயிருக்கு, லீக் ஆயிருக்குது. இப்ப இதுல நம்ம லீக் ஆன இடத்துல நடந்த சம்பவங்களை பத்தி பேச வேண்டியிருக்கு. 2வது முக்கியமான விஷயம், இப்படி லீக் ஆனத பத்திரிகை ஊடகங்கள் போடுறாங்க இல்லையா, அவங்க லீக் ஆன வீடியோன்னு சொல்றாங்கல்ல, யார் லீக் பண்ணா, எங்க லீக் பண்ணாங்கிறது குறித்து அவங்களும் அதை பேச்சுவார்த்தை பண்ண மாட்டேங்கிறாங்க. வெளியான வீடியோன்னு போடுறாங்க ஒரு ஊடகத்துல. வெக்கமால இப்ப நீங்க இது என்ன, எங்க இருந்தோ சிசிடிவி காட்சி வெளியாயிருக்கா? ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வெளியாயிருக்கு, லீக் ஆயிருது. யார் லீக் பண்ணாங்க சொல்லுங்க. ஆமா, அரசுல இருந்து கொடுத்தாங்கன்னா யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. வீடியோக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல வீடியோ எப்படி வந்துச்சுன்னு பேசுங்க. பொதுமக்களுக்கு வீடியோ இல்ல, அரசாங்கத்துல இருந்து நேரடியா வரல, ஊடகங்களுக்கு மட்டும் வந்திருக்குதுன்னா எப்படி வந்தது? அது தாவேகாவுடைய பிஆர்ஓ டீம் கொடுத்தாங்களா? வெளியா இருந்து எப்படின்னு சொல்லணும்ல. இப்ப வெளியான வீடியோக்கள் அல்லது மறைக்கப்பட்ட வீடியோக்கள்ல என்ன இருந்தது அப்படிங்கிறத, அங்க என்ன நடந்ததுங்கிறத நம்ம பேச வேண்டியது. அதுல என்னன்னா, திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் அவர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறார். திமுகவினர் உள்ள போகும்போதே வாயத்தரங்க சிஎம்னு பேட்ச் வச்சுட்டு தான் போனாங்க. இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, மின்வெட்டு நடக்குது, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குது. இப்படி ஒரு மாதிரி தமிழ்நாட்டினுடைய சூழலே ரொம்ப அன்யூஸ்வலாக இருக்குது. இதுக்கு நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கிறீங்க இப்போ வரைக்கும், சிஎம் சார் வாயை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்சோட தான் திமுகவினர் உள்ளே போனாங்க. அதை வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் கேள்வியாக கேட்டிருக்கிறார். ஏன் வந்து சிஎம் விஜய் வந்து வாயை திறக்க மாட்டார் அப்படிங்கிற கேள்வியை விஜய் நோக்கி எழுப்பியிருக்கிறார். நேற்று சட்டமன்றத்திலேயும் அந்த தீர்மானத்தை படித்த பிறகு விஜய் வாயை திறக்கல. அப்போ அந்த கேள்வியை எழுப்பும் போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர் விஜய். அவருக்கு வாய் இருக்கு, உண்மையிலே அவர் வாய் இல்லாமலாம் இல்லை அவர். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாருன்னா ஆதவர்ஜுனா எழுந்து பதில் சொல்றாரு. அதுக்கு ஆக்சுவலி அவர் தான் சிஎம் போல இருக்கு, இவர் டெப்டி சிஎம் போல இருக்கு. விஜய் வாயை திறங்க சிஎம்னோடனே அவரு ஒரு கான்சியஸ், அவருக்கு ஹிடன் கான்சியஸ் எந்திரிச்சிட்டாரு. நாம தான் சிஎம் அப்படின்னு ஆதவர்ஜுனா எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்க்க நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. யார் சிஎம்? அவர் எந்திரிச்சிட்டு எங்க தலைவருக்கு தெரியும் எப்ப பேசணும், என்ன பேசணும், எப்ப பேசக்கூடாதுன்னு எங்க தலைவருக்கு தெரியும். இந்த ரஜினிகாந்த் டைலாக் சொல்றவர், எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய டைம்ல கரெக்டா வருவேன்ற மாதிரி ஆதவர்ஜுனா இருந்துச்சு. இதான் அதுக்கு பதில். கடைசி வரைக்கும் சார் வாயை திறந்து பேசுங்கன்னு சொன்னாலுமே இன்னொருத்தர் தான் ஏந்து பேசுறாரு. இதுதான் நடந்திருக்குது. அப்போ என்ன அவர் கேட்டா நீங்க பதில் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாருமே. இவர் வந்து திருப்பி ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்ணியிருக்காரு ஆதவர்ஜுனாவும் அங்க இருக்கிறவங்களும்.
அப்போ விவாதமா மாறி இருக்கு, எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் வந்துச்சு இன்னும் அடிக்க ஓடியாந்ததா அங்க இருந்து தகவல் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் சொல்றாங்க. விஜய் தாமும் எந்திரிச்சு ஓடி வந்தாரு, பின்னாடி சீட்ல இருந்து முன்னாடி ஓடி வந்தாரு அப்படின்னு. எதுக்கு நீங்க ஓடி வரணும்? சட்டமன்றத்துல பின்னாடி இருந்தே நீங்க கத்த முடியும். கத்தணும்னா முன்னாடி ஓடி வந்துருக்கு. அடுத்த முறை சீட் வேணும்ல, சீன் போடுறாரு, ஓடி வர்றது. அடுத்தது இந்த தேசிய கீதம் பத்தி கேட்டதுக்கு, தேசிய கீதம் எப்படி பாடப்பட்டுச்சுன்னு கேட்டதுக்கு சம்பந்தமே இல்லாம ஆதவர்ஜுனா எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, தமிழ்தாய் வாழ்த்தை நான் மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 4 வருஷமா வந்து ஆளுநர் வெளில போயிருந்தார். பொய், பச்சை பொய் இது. அதே ஆளுநரை நிற்க வைத்து நாங்கள் அந்த மரியாதையை செய்ய வைத்தோம். இதுதான் உண்மையான மாற்றம். இல்ல, ஆதவர்ஜுனாக்கு வெக்கமே கிடையாது எப்படி ஒரு பொய் சொல்றதுக்கு. நீங்க தமிழ்தாய் வாழ்த்தை மதிக்க மாட்டேன்னு ஆளுநர் சொல்லிட முடியுமா? அப்படி சொல்லிட்டு இங்க ஆளுநரா இருக்க முடியுமா? அவரு ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஏற்கனவே இருந்த ஆளுநர் சொன்னது என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்த்து தேசிய கீதத்தையும் நீங்க பாடணும், அப்பதான் தமிழ்தாய் வாழ்த்து ஏத்துக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதை தான் நீங்க இப்ப நிறைவேற்றிருக்கிறீங்க. கேட்ட கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பதிலை இருந்துச்சுட்டு இதுதான் உண்மையான மாற்றம், தமிழ்தாய் வாழ்த்தை எந்த ஆளுநர் மதிக்க மாட்டேன் என்று கடந்த 4 வருடங்களாக புறக்கணித்தாரோ அதே ஆளுநரை நிற்க வைத்து நாங்கள் அதுக்கு மரியாதை செய்ய வைத்தோம். ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கும்போது. அதாவது நீங்க திரும்ப 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 பொய் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மனிதராக ஆதவர்ஜுனா இருக்காரு. ஆதவர்ஜுனா ஒரு பச்சை பொய்யர். காலங்காலமா என்ன நடைமுறை இருந்துச்சோ அந்த நடைமுறையை அப்படியே மறைச்சு தன்னுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸா இல்லை விர்ச்சுவல் அபியூசர்ஸா அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குற வேலையை அவர் பார்க்குறாரு. இப்போ கூட ஒரு முதலமைச்சராக, ஒரு துணை முதலமைச்சராக, இல்லை ஒரு மினிஸ்டராக உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இது ரீல்ஸ்ல எப்படி பரவும்? இப்போ நீங்க வீடியோவை மறைச்சது எதுக்கு? ரீல்ஸ்ல சிக்கலாயிருந்தான். வீடியோவை திருப்பி கட் பண்ணி வெளியிட்டதுக்கு ரீல்ஸ்ல பாப்புலாரிட்டி ஆகும் அப்படிங்கிறதா தான். ரீல்ஸ்ல இப்போ எதுக்காக ஆதவர்ஜுனா அந்த பொய் சொல்றாரு? ரீல்ஸ்ல நம்ம எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ ரீல்ஸ்னு ரீல்ஸை மைண்ட்ல வச்சுட்டே, இந்த வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் மைண்ட்ல வச்சுட்டே வந்து எல்லாத்தையும் இவங்க செய்யறாங்க. இது பேர் ஆபத்து. அதே மாதிரி ராஜ்மோகன் எழுந்திருக்கிறார். அவரு சபாநாயகரே சொல்றாரு, ராஜ்மோகன் சிஎம் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, சபாநாயகர் ராஜ்மோகன் பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சபாநாயகர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. யாரு வந்து சிஎம் கிட்ட கேள்வி கேட்டாலும் சிஎம்முக்கு பதிலுக்காக அவங்க காத்திருக்க கூடாது, நீங்களா ஒருத்தர் பேரை சொல்லி அவங்க பேச சொல்றீங்க அப்படின்னு. அவர் சிஎம்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, சிஎம் பதில் சொல்லாம சபாநாயகர் உட்காந்துட்டு ராஜ்மோகன் பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. கொடுமை அது. ராஜ்மோகன் எந்திரிச்சு இந்த மாதிரி, எங்களுக்கு பேச தெரியாமல் இல்லை, நாங்களும் பேசுவோம், எங்கள் தலைவரினுடைய வெற்றி தலைவரினுடைய கண் அசைவுக்காக நாங்கள் பொறுத்திருக்கிறோம். அவர்தான் அவருக்கு நான் அப்படி சொல்லவே இல்லையா? விஜய் அப்படி பாப்பாரு. இல்ல என்ன பண்ணுவீங்க கண் அசைச்சா? அவரு நாங்க ஒழுக்கமாக இருக்கிறோம், நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், பொறுத்து இருக்கிறோம், எங்கள் பொறுமையை சோதிக்காதீர்கள். உனக்கு கேள்விதானையா கேட்டாங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கய்யா. கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு என்ன நீங்க பேசாமல் இருக்கிறோம், பேசாம தான் இருக்கிறீங்க, அதனாலதான் பேச சொல்றாங்க. நாங்கள் பேசாம இருக்கிறீங்க, பேசுங்கன்னு சொன்னா எங்களை பேச வைத்து விடாதீர்கள், தயவு செஞ்சு பேசுங்க, எங்களை பேச வைக்காதீங்க. இல்ல பேசுங்க, ஐயோ பேசியா, எனக்கு பேச வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் தலைவரின் கண்ணசைவுக்காக நாங்கள் அமைதியா இருக்கிறோம். ஆமையா நீங்க அமைதியா தான் இருக்கிறோம், ஒத்துக்கிறோம், பேசுங்க அப்படின்னா இல்ல பேச வைத்து விடாதீர்கள் அப்படின்றாரு. இந்த மாதிரி வந்து ஒரு சட்டமன்றத்தை நடத்திட்டு அதுக்கு வந்து லீக் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இப்ப இது என்னன்னா, நமக்கு என்ன பிரச்சனைனா, இதுவே ஒரு பண்பாடாக, இந்த சட்டமன்றத்தின் பண்பாடாக கடைசி வரைக்கும் இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப இதுவே இருந்துருச்சுன்னா சட்டமன்றத்துக்குள்ள உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறது மக்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும். இன்னைக்கு வந்து விஷுவல் மீடியா தான் மெயின். பிரிண்ட் மீடியாவை விட விஷுவல் மீடியாவை தான் மக்கள் அதிகம் பார்க்குறாங்க. சட்டமன்ற நிகழ்வுகளை எல்லாம் இன்னைக்கு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ப்ரௌடா பேசுனது இதே விஜய் தான். அப்போ நீங்கள் அப்படி உண்மையிலே இதுதான் சேஞ்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரை நீங்கள் லைவாக விடணும். அதுதான் இன்னைக்கு எல்லா கட்சியினரும் கோரிக்கை வைக்கிறாங்க. லைவாக விடுறேன்னு சொல்லிட்டு ஏன் விடலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உதயநிதி கூட, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கூட சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு வந்து வெட்டி ஒட்டுறது, லீக் ஆக்குறது, இதுவே பண்பாடாக சட்டமன்றத்தின் பண்பாடாக மாறிடுச்சுன்னா எதுவுமே இங்கே அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் எல்லாமே கொல்லைப்புற வழியாக நடக்கிற மாதிரி ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிர்கட்சியை சார்ந்தவங்க எல்லாரும் பாக்கெட்ல மொபைல் வச்சிருக்கிறீங்க, நல்லா ஐபோன் தான் வச்சிருக்கிறீங்க, எல்லாரும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்க ஒரு மரபை மீறீங்க அப்படின்னா அது வந்து சட்ட மீறல். ஆக்சுவலா அது ஆனா என்னன்னா, கடைசியில அப்படி எதிர்கட்சி எம்எல்ஏக்களை தள்ள வேண்டிய சூழலுக்கு இவங்க உருவாக்கிடுவாங்களோன்ற ஒரு தன்மை. நீங்க ஒரு சட்ட மீறலை செய்யும் போது வேறு வழி கிடையாது, இங்க ஒரு சட்ட மீறல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு கையில் இப்படி போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளிடுவாங்களோ நமக்கு பயமா. ரொம்ப மோசமான கல்ச்சர் அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாது. அதனாலதான் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம்.
அதாவது வழக்கமா பாஜக அரசாங்கம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சபாநாயகர் முகத்தை மட்டும் காமிச்சிட்டு மீதி எல்லாத்தையும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவன் கஷ்டப்பட்டு ஒரு மானிய கோரிக்கை பேசுவான், அவன் கஷ்டப்பட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க வந்து கேமராவை அப்படியே தூக்கி சபாநாயகர் முகத்தை காமிப்பாங்க, இல்ல மோடி முகத்தை காமிப்பாங்க. எல்லாரும் மோடிக்கு எதிராக கோஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மோடி முகத்தை காமிப்பாங்க, மோடி இப்படி உட்கார்ந்துருப்பாரு. இது வந்து பாராளுமன்றத்தில் நிறைய முறை நடந்திருக்கு. ஆனா இவங்க அதையும் தாண்டி எங்க போறாங்க அப்படின்னா, எதிர்கட்சிக்காரர்கள் பேசுவதை, கேள்வி எழுப்புவதை நீங்க தவிர்க்கிறீங்க அப்படின்னா, அப்போ இது வந்து முழுமையான ஒரு சட்டம். தவிர்க்கிறீங்க, அது நீங்க தவிர்க்கிறீங்கிறது மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆமா, இது எப்படி இருக்கு பாருங்க. நீங்க கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, பதில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியக்கூடாது. நாங்க எல்லா கேள்விக்கும் ஷார்ப்பா பதில் சொன்னோங்கிற மாதிரியான ஒரு தோரணையை வெளியில கொண்டு வர்றதுக்காக ஒரு வீடியோ. நேற்றுக்கு சட்டமன்றத்துல வீடியோ ஆஃப் பண்ணது சட்டப்படி தப்பு. ஆனா இன்னைக்கு வெட்டி வெளியே விட்டது மோசமான குற்றம். அதை விட அதை யாரு வெளியிட்டாங்கன்னே தெரியாம இருக்கிறது அதை விட மோசமானது. இன்னும் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதான் அது குற்றமா நான் சொல்றேன். இட் இஸ் a crime. எப்படி அந்த வீடியோ வெளியே வந்துச்சு, யாரு எடிட் பண்ணா? தாவேகாவுக்கு ஆதரவா மட்டும் எடிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப தாவேகாரங்க எடிட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த வெளிப்படைத்தன்மை அதுல கொண்டு வாங்க. அதை வீடியோ யார் வெளியிட்டதுங்கிறத ராஜ்மோகன் பொது வெளியில் வைக்கணும். இந்த வீடியோ யார் வெளியிட்டது, யார், எப்போ, யார் போய் ஊடகங்களுக்கு கொடுத்தது, எத்தனை மணிக்கு கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்கிற காரணத்தெல்லாம் வச்சு ஒரு பிரஸ் மீட்டை ராஜ்மோகன் வைக்கணும். அந்த அழுத்தத்தை எதிர்கட்சிகள் கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா வந்து ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ வந்து மெத்தனமாக இருக்கக்கூடாது இந்த மேகதாது விஷயத்துலன்னு சொன்னதுக்கே செங்கோட்டையன் எந்திரிச்சு வந்து இதை அவை குறிப்பிலேருந்து நீக்கணும்னு சொல்றாரு. மெத்தனமா இருக்கக்கூடாதுன்னா அவர் என்ன கெட்ட வார்த்தையில் திட்டினாரா, ஆபாசமா பேசினாரா, இல்லை மிரட்டினாரா? மெத்தனமா இருக்கக்கூடாதுங்கிற வார்த்தையை கூட பொறுத்துக்க முடியாத இடத்துல தான் தாவேகா இருக்குது, இந்த அரசாங்கம் இருக்குதுங்கிறதுக்கு செங்கோட்டையன் எந்திரிச்சு பேசுனது ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்கக்கூடாது. எதிர்கட்சிகள் உடனடியா இந்த லீக்கான வீடியோ மீது நடவடிக்கை எடுக்க எதிர்கட்சிகள் இதை ஒரு குறியீடா பயன்படுத்தி ஒரு போராட்டத்தை, புதுவிதமான போராட்டத்தை அவங்க நடத்தணும். புதுவிதமான ஒரு பெரிய போராட்டத்தை வந்து நடத்தணும். மக்கள் எல்லாத்துக்கும் இது போய் சேர மாதிரியான ஒரு போராட்டத்தை நடத்தணும். ஒரு அடையாளமாக அதை நடத்தணும். இல்லைன்னா இது வந்து எதிர்காலத்துல இதே போல சட்டமன்ற உரைகள் மறைக்கப்படும் போது உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தேவை, தமிழ்நாட்டு மக்கள் அபிலாஷங்கள், அரசியல், இது எல்லாமே வந்து மறைக்கப்படும். அது பெரிய ஆபத்தான ஒரு இருட்டறையாக மாறிவிடக் கூடாது.